ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ வெல்கம் டு போத்தமிழ் கிளாஸஸ். ஸோ போத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அழகு 7, ஸோ தமிழ் தொண்டு அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் தொண்டு டாப்பிக்கில் ஸோ ஜியு போப் அவரை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஜியு போப், வீரமா முனிவர், பெருஞ்சித்திரனார், தேவநேய பாவாணர், இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். சரியா? ஸோ ஓகேவா? ஸோ பார்த்துருவோமா? ஸோ ஜியூபோ பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ ஜியூபோ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் கேட்கலாம், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணியும் அவுட் சோர்ஸில் 1-2 பாயிண்ட்டும் நம்ம எடுத்து பார்த்துருக்கோம். சரியா? ஸோ பார்த்துலாமா? ஓகே. ஸோ இயற்பெயர் பாருங்க, ஜார்ஜ் யூக்லே போப். சரியா? ஜார்ஜ் யூக்லே போப் அப்படின்றதான் ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், ஜியூ போப் அப்படின்றத சொல்கிறோம். என்னது பாருங்க, ஜியூ போப். ஓகேவா? ஸோ அதான் ஜியூ போப், ஜார்ஜ் யூக்லே போப். அதே போல் இவருடைய பிறப்பு எங்கே பிறந்திருக்காரு? பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவு, அதாவது பிரான்ஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எட்வர்ட் தீவில் பிறந்தாரு. ஸோ இவருடைய காலம் 1820 பிறந்திருப்பாரு, 1908 இறந்திருப்பார். சரியா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பெற்றோர் ஜான் போப், கேத்ரின் யுலாப். அடுத்து போப்பினுடைய, அதாவது ஜியு போப்பினுடைய தமையனார் ஹென்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ சமய பரப்பாளராக இருப்பார். சரியா? ஸோ இவர் வழியில் தமிழ்நாட்டுக்கு ஜியு போப் வந்திருப்பார். ஸோ ஜியு போப்புடைய 19 வயதில், அதாவது 1839 தமிழகம் வந்தா. ஸோ கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, ஜியு போப் எப்போ தமிழகம் வந்தார் அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். அதே போல் ஜியு போப்பிற்கு தமிழ் கற்பித்தவர், அதாவது யாரிடம் வந்து தமிழ் கற்றாரு அப்படின்ற அவருடைய ஆசிரியர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ராமானுஜ கவிராயர். அதே போல் சென்னையை அடைந்ததும், அதாவது ஜியு போப் சென்னைக்கு வந்ததும் அவர் முதல்ல சொற்பொழிவு ஆற்றிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சாந்தோம்ல. ஓகேவா? ஸோ அப்போ சென்னையை அடைந்ததும் முதலாக தமிழ் சொற்பொழிவு ஆற்றிய இடம் சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம். ஓகேவா? அதே போல் அவருடைய அடுத்த காலகட்டத்தில் ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சாயர்புரத்தில் பள்ளிகளை நிறுவுறாரு. ஸோ பள்ளிகளை நிறுவி அதன் மூலயமா கல்வி பணின்றதை செஞ்சுட்டு வந்திருப்பார். சரியா? ஸோ அவர் திருநெல்வேலி சாயர்புரத்தில் கல்வி பணி மேற்கொண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1842 49 வரைக்கும். சரியா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் அந்த பணிகளை வந்து செஞ்சிருப்பார். சரியா? ஸோ 1849 அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு திருமணம். சரியா? ஸோ திருமணம்ன்றதுனால அவர் திரும்பவும் இங்கிலாந்துக்கே போயிடுவார். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, திருமணத்துக்காக இங்கிலாந்து போயிடுவார். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த சாயர்புரம் இந்த ஒரு பள்ளிகள் இருக்கு இல்லையா, கல்வி பணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சமய கல்லூரிகளில் ஆங்கிலம், கிரேக்கம், பொதுவாகவே சமய கல்லூரியில் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற மொழிகளையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதே போல் கணிதம், அறிவியல், தர்க்கம்னா ஒன்றும் இல்லைப்பா, தர்க்கம் சொல்லுவோம் இல்லையா, தர்க்கம்ன்றது அறிவியலை குறிக்கும், சயின்ஸை குறிக்கும். ஸோ கணிதம், அறிவியல், மெய்யறிவு இது எல்லாத்தையுமே கற்பித்த ஒரு ஆசிரியராக, சரியா, கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஓகேவா? ஸோ 1849 வரைக்கும் கல்வி பணின்னு பார்த்தோமா. அதுக்கடுத்து திருமணத்துக்காக இங்கிலாந்து போயிட்டு 1880 திருமணம் நடந்திருக்கும். திருமணம் முடிஞ்சிருக்கையோடு திரும்ப இந்தியாவுக்கே வந்துருவார். சரியா? ஸோ இந்தியாவுக்கு வந்த உடனே தஞ்சையில், தஞ்சாவூர்ல 8 ஆண்டுகள். ஓகேவா? தஞ்சாவூர்ல 8 ஆண்டுகள் இலக்கியங்கள் மற்றும் இலக்கணங்கள். சரியா? இலக்கியம் மற்றும் இலக்கண நூல்களை கற்கிறாரு. முக்கியமா புறநானூறு, நன்னூல் போன்ற நூல்களை கற்கிறாரு. சரியா? புறநானூறு இலக்கியம் சார்ந்தது இல்லையா, நன்னூல்ன்றது இலக்கண நூல். ஸோ அவர் கற்ற முக்கியமான நூல்கள் அது. ஓகேவா? ஸோ அதே காலகட்டத்தில் ஸோ திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஜியு போப் எந்தெந்த நூல்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வைக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? அதே போல் நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன நூல்கள்லாம் அவர் மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்றதெல்லாம் அடுத்து நம்ம கண்டென்ட்டாக பார்ப்போம். இருந்தாலும் இங்கேயே நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, ஆங்கிலத்தில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள். ஸோ அப்போ தமிழ்மொழி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரையாக வெளியிடுறாரு. ஸோ அப்போ வெளியிட்ட என்னென்ன ஒரு கட்டுரையின் அடிப்படையில் வெளியிடுறாரு அப்படின்னா இந்தியன் சஞ்சிகை. சரியா? இந்தியன் சஞ்சிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடு, ஒரு கட்டுரை. அதே போல் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற ஒரு ஏடு, அது ஒரு மேகசின், அது ஒரு கட்டுரை. ஓகேவா? அந்த மாதிரி வெளியிடுறார். அதே சமயத்தில் அதோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வெளியீடுகள் இருக்கு இல்லையா, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கூடியது புறநானூறு பாடல்கள். இந்த புறநானூறு பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாமாலை பாடல்களுடைய விளக்கங்களையும், சரியா, தமிழ் புலவர் பற்றிய வரலாறையும் இந்த ஏடுகளில் இந்த வந்து பார்த்தோன்னா மேகசின்ஸில் என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். சரியா? ஸோ ஆங்கில செய்திகளாக வெளியிட்டிருப்பார். அதே போல் தமிழில் இருக்கக்கூடிய அறநூல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள், அவருக்கு பிடித்த முக்கியமான கருத்துள்ள பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு 600 செய்யுள்களை தொகுத்து ஒரு நூலை வந்து வெளியிட்டிருப்பார். அந்த நூல் தான் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூலை தொகுத்து வெளியிடுறாரு. ஓகேவா? அதுக்கான விளக்க உரையும் வழங்கியுள்ளார். அப்படின்னானது
என்னென்ன பாடல் அவர் செலக்ட் பண்ணாரோ அந்த தொகுப்புரையில அந்த பாடல் பிளஸ் அதனுடைய விளக்கங்கள் ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகராதி, தமிழ் ஆங்கில அகராதி, அதாவது தமிழ்ல இருந்து ஆங்கிலம் தெரியக்கூடிய ஒரு அகராதியும் ஆங்கிலத்துல இருந்து தமிழ் என்னன்ற அதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சக்கூடிய அகராதி, அதாவது டிக்ஷனரி. சரியா? இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்சா வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? அதே போல முக்கியமா இலக்கியங்களை கத்துக்கணும், இலக்கணங்களை கத்துக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணங்களும் இலக்கியங்களும் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் கையேடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலையும் படைச்சிருக்காரு. சரியா? ஸோ இதுக்கான பொருள் என்ன, இதுக்கான பொருள் என்ன சொல்லிட்டு தெரியணும் இல்லையா? அப்போ மாணவர்கள் ஈஸியாக அதை கற்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில், அப்படின்ற அடிப்படையில் தமிழ் கையேடுன்னு சொல்லக்கூடிய தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்ற ஒரு நூலையும் அவர் வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? அதே போல் தமிழில் உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு, தமிழில் உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ 8 ஆண்டுகள் நம்ம தஞ்சையில் இருந்தாலும் பார்த்தோம் இல்லையா? அதுக்கடுத்து 1858ஆம் ஆண்டு உதகமண்டலத்தில், எங்க ஊட்டி உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி ஆசிரியராக பணியாற்றார். எங்க உதகமண்டலத்தில். ஓகேவா? அதுக்கடுத்து 1871ஆம் ஆண்டு பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிறார். எங்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. 1882ஆம் ஆண்டு உடல்நல குறைவால் திரும்பவும் இங்கிலாந்துக்கே போயிடார். சரியா? 82ல இங்கிலாந்துக்கே போயிடாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துலே அவர் இறக்குற வரைக்கும் எல்லா பணிகளையும் பார்க்குறாரு. ஸோ 1885 1908 அவர் இறக்கக்கூடிய இந்த வருஷம் வரைக்கும், அதுக்கப்புறம் இங்கிலாந்துலேயே பணி செய்கிறாரு. எங்கே? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். சரியா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேராசிரியரா, முக்கியமாக தமிழ் தெலுங்கு துறையுடைய பேராசிரியரா பணி செஞ்சிருப்பார். சரியா? இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து வெளியிடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பணிகளை செஞ்சிருப்பார். சரியா? ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜியு போப் வெளியிட்ட ஆண்டு இங்கிலாந்துக்கு போனதுக்கு அப்புறம் 1886. அவர் போன உடல்நலக்குறைவால 82ல போயிருப்பாரா. 85ல இருந்து 1908 வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர் இருந்திருப்பார். ஸோ அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த அடுத்த வருஷமே 1886 ஸோ என்ன சொல்ல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்களை கழிச்சு திருமணது திருவாசக நூலையும் ஆங்கிலத்தில் 1900ஆம் ஆண்டும் வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா? அதுக்கடுத்து தன்னுடைய இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருவருட்பயன் முதலிய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, அவரது கல்லறையில் யாரு? ஜியு போப் இதை சொன்னார். சரியா? ஜியு போப்புடைய தான் இந்த வாசகங்கள். பாருங்க, அவரது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று இறுதிமுறினா உயில் சொல்லுவோம் இல்லையா? அதான் இறுதிமுறி எழுதி வைத்தார். அடுத்து பாருங்க, ஜியு போப் திருவள்ளுவரை உலக புலவர் என்று பாராட்டியுள்ளார். ஓகேவா? அப்ப பாருங்க, திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னது யார்? ஆப்ஷன்ல கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? யாரு? ஜியு போப் அவர்கள். அடுத்து பாருங்க, ஸோ மெரினா கடற்கரையில் திருவுருவ சிலைன்றது ஜியு போப்புக்கு இருக்கு. அப்போ மெரினா கடற்கரையிலேயே ஒரு திருவுருவ சிலை வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ தமிழுக்கான ஒரு எந்த அளவு வந்து பார்த்தோன்னா பணி செஞ்சிருப்பாரு, தொண்டாற்றி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படையாக தெரியுது இல்லையா? ஸோ ஓகே, ஸோ இதன் அடிப்படையில் நாம படிச்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க, இவருடைய சிறப்பு பெயர்கள். ஜியு போப்புக்கு என்னென்ன சிறப்பு பெயர்களா இருக்கு பாருங்க. செந்தமிழ் செம்மல் ஜியு போப். அடுத்து பாருங்க, மறைநூல் புலவர் ஜியு போப், வேத சாஸ்திரி ஜியு போப், தமிழ் பாடநூல் முன்னோடி யாரு? ஜியு போப். ஓகேவா? இதெல்லாம் ஜியு போப்பை குறிப்பிடக்கூடிய சிறப்பு பெயர்கள். ஓகேவா? அடுத்து அவர் இயற்றிய சில நூல்கள், அவர் வெளியிட்ட அவருடைய படைப்புகளான சில நூல்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு நூல்கள், அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. அதாவது பாருங்க, சில புறநானூறு பாடல்களில் வெளியிட்டிருக்காரு. அதே போல புறப்பொருள் வெண்பா மாலை நூலையும் என்ன பண்ணியிருக்காரு? எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு அது மொழிபெயர்த்து அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. சரியா? ஸோ இதுதான் அவர் இயற்றிய நூல். ஓகேவா? அடுத்து பாருங்க, திருக்குறள் த சாக்ரெட் குறள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா? அப்போ புறநானூறு மற்றும் புறப்பொருள் வெண்பா மாலையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதே போல திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கான்னு பார்த்தோம் இல்லையா? என்ன நூல் அது? தி சாக்ரெட் குறள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். எப்போ? 1900ஆம் ஆண்டு. அதே போல 1886 திருக்குறள். ஓகேவா? இது திருவாசகம், இது திருக்குறள். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரா? மொழிபெயர்த்திருக்காரு. கொஸ்டின் கேட்கலாம்,
ஜியு போப் என்னென்ன நூல்கள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காருன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவர் மொழிபெயர்க்காத ஆங்கில நூல் எதாவது இருக்குன்னு ஆப்ஷனில் கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, புறப்பொருள் வெண்பாமலை இதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தனிப்பாசுர தொகை இது யாருடைய நூல்னா இது பரிதிமார் கலைஞருடைய நூல். சரியா? தனி பாசுர தொகைன்றது இது பரிதிமார் கலைஞருடைய நூல். அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். இவரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. யாரு? ஜியு போப். ஓகேவா? ஆனா இந்த நூல் யாருடையது? இது பரிதிமார் கலைஞருடையது. ஓகேவா? அதே போல சிவஞான போதம் சொல்லக்கூடிய நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர், அதாவது மாணவர்களுக்கான இலக்கண நூல் அப்படின்றதையும் ஒரு நூலை ஏற்றிருக்கார். சரியா? எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர், ஆசிரியர் ஜியு போப் அவர்கள். சரியா? அடுத்து இதழ்கள், என்னது? மேகசின். ஸோ எந்தெந்த மேகசின்லாம் இவர் நடத்தின மேகசின் கிடையாது, இவருடைய கட்டுரைகளை எழுதியிருப்பார், கட்டுரைகளை எழுதி வெளியிட்டிருப்பார். சரியா? என்னென்ன மேகசின்? த இந்தியன் மேகசின் அப்படின்றது அந்த மேகசின், அந்த பத்திரிகையுடைய பேர். அதே போல ராயன் ஏசியாட்டிக் குவார்டர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மேகசின். இந்த 2 மேகசின்லையும் இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கு. ஓகேவா? கடைசியில் பார்த்தீங்கன்னா சிறப்புரை, ஜியு போப் பற்றின சிறப்புரைனா ஸோ அவர் என்ன சொல்ல வர ஒரு சில விஷயங்களை பற்றி. சரியா? அவருடைய முக்கியமான சிறப்புரை கிடையாது, மேற்கோள்கள். ஓகேவா? கோட். அவர் என்ன சொல்றாரு? திருக்குறள் இயேசுநாதரின் இதய ஒளி, திருக்குறள் இயேசுநாதருடைய இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழரைச்சிருக்காரு. யாரு? ஜியு போப் அவர்கள். சரியா? அதே சமயத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமானது இதுவும், உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாராட்டியுள்ளார். என்னது? மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை. அதாவது மாணிக்க வாசகரை விட இதெல்லாம் செய்யறவங்க உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி மாணிக்க வாசகருக்கு புகழாரம் சொல்லியிருக்காரு. யாரு? ஜியு போப் அவர்கள். ஓகேவா? கொஸ்டின் சிம்பிளா அப்படி கொஸ்டின் கேட்கலாம். என்னது? உலக வரலாற்றிலேயே புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் என ஜியு போப் அவர்கள் யாரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? யாரை புகழ்ந்து கூறினார், இல்லை யாரை குறிப்பிடுகிறார்? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? யாரை சொல்றாரு? மாணிக்க வாசகரா சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் பற்றின இன்ஃபர்மேஷன், எஸ்சிஆர்டி ப்ளஸ் 1-2 அவுட் சோர்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கிறது. சரியா? ஓகேவாம்மா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, சொல்கிறத கவனிச்சிருப்பீங்க. கொஷின்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு டாபிக், நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு கண்டனோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.